ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாதம் நல்லா கொடைய வடித்து எடுத்தாச்சுங்க. இது வந்து பச்சரிசி சாதம் தான். அடுத்தது வந்து 2 10 ரூபாய் தயிர் பாக்கெட் வாங்கி கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இந்த சாதத்தில் வந்து நான் கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு தாளித்து அது கூட சேர்த்தாச்சுங்க. அடுத்தது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரை அது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு சப்ஸ்கிரைபருக்காக செஞ்சுருக்கேனுங்க. பொட்டேட்டோ வறுவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தயிர் சாதமும் வாழைக்காய் வறுவலும். அப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து தயிர் சாதமும் பொட்டேட்டோ வறுவலும் பிடிக்கும், அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது கூட வந்து நான் ஒரு அவிச்ச முட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சேனலில் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து சிக்கன் கட்லெட் வந்து வீடியோவாக போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் வந்து போடுறேன். இப்போது என்னுடைய சேனலை பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டிஷ்ஷு தேவைன்றதையும் எனக்கு சொல்லுங்கள், நான் வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரியான டிஷ்ஷை வந்து நீங்கள் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டோம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு தேவையான அளவை என் தட்டில் எடுத்து போட்டாச்சு. அவிச்ச முட்டையும் எடுத்து வச்சுட்டோங்க. பாருங்கள் தயிர் சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் செப்பலுடைய ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க 405 405ன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கரெக்டான ரேட் இல்லைங்க, அதை விட கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். இருந்தாலும் அந்த கமெண்டருக்கு நம்மளுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க இந்த பொட்டேட்டோ சிப்ஸு, அதாவது பொட்டேட்டோ வறுவலை எடுத்து நம்ம அந்த சாதத்துக்கு மேலே வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டிஷ்ஷுன்றது பார்த்தாலே தெரியும். பார்த்திங்களா? தயிர் சாதம், பொட்டேட்டோ வறுவல், அது கூட அவிச்ச முட்டை. இந்த டிஷ்ஷு யாருக்கு பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான டிஷ்ஷு வந்து செய்யலான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த டிஷ்ஷை செய்து வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வியூவர்ஸ்க்கும், சப்ஸ்கிரைபருக்கும், கமெண்டர்ஸ்க்கும் எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.